ஏனோ அவள் மனம் அதை கண்டதும் கலவரமடைந்தது. ஒரு நாள் உன் கணவன் வந்து தங்க நேரும். இந்த இடத்தை நன்றாக பார்த்துக்கொள் என்று தாமோதரன் கூறியபோது அவளால் சிரிக்க முடியவில்லை. பயங்கர உணர்வில் அழப்போனாள். ஆரம்ப காலத்திலே தொழுநோயாளிகளை கொண்டு வந்து அடைத்திருந்த அந்த தீவில் பிற்காலத்தில் அரசியல் போராட்டக்காரர்களை அடைத்து வைக்க ஒரு சிறை எழுப்பியிருந்தனர். அதில் இன்னமும் புகழ்பெற்ற பல அரசியல் கைதிகள் அடைபட்டு கிடந்தனர். இன்பமாக தேனிலவுக்கு புறப்பட்டு வந்த இடத்தில் துன்பத்தின் அடையாளமாக அந்த தீவை பார்க்க நேரிட்டதே. உள்ளூர மனம் கலங்கி போனாள். ஆனால் அந்த துயர உணர்வு சில நிமிஷங்கள்தான் அவளை ஆட்டி படித்தது. அதற்கு பின் தாமோதரனின் அன்பு செயலில் திளைத்து மகிழ்ந்து காரணமற்ற கவலைகளையெல்லாம் உதறிவிட்டு மிக மகிழ்ச்சியுடன் தங்களது தேன் நிலவை கொண்டாடினாள். வீடு திரும்பியதும் சில நாட்கள் முன் அறிவிப்புடன் அவள் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டு தலைவியாக குடும்ப வேலையில் மும்முரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். வீட்டை கவனிப்பதிலும் தாமோதரனுக்கு வேலைக்கு ருசியாக சமைத்து போட்டு கவனித்துக் கொள்வதிலும் அவனுடன் கூட்டங்களுக்கு போய் வருவதிலும் வீட்டிலே நடக்கும் பல இனத்தவர் கூட்டங்களுக்கு தேநீரும் சமோசாவும் போலியும் செய்து பரிமாறி உபசரிப்பதிலும் பொழுது வேகமாக கழிந்தது. அவளது கல்யாணம் முடிந்து குடும்ப வாழ்க்கை மேற்கொண்டு மாதங்கள் 6 நொடிகளாக விரைந்து ஓடிப்போயின. அன்று மாலை தாமோதரன் அலுவலகத்திலிருந்து முன்னதாகவே வந்து விட்டிருந்தான். சுரீர் என்ற வெயிலின் வெப்பத்தை தணிக்க ஸ்நான உடையில் பின்புறம் இருந்த தங்கள் வீட்டு நீச்சல் குளத்தில் குளிக்க கிளம்பினான். டைவிங் போர்டிலிருந்து குட்டிக்கரணம் போட்டு தண்ணீரில் தொப்பென்று குதித்து நீந்தியபடி கரைமேல் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த அவள் அருகே வந்து கம்பியை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் மிதந்தபடி கேட்டான். காவிரி, நீயும் ஸ்நான உடையை அணிந்து கொண்டு வா, தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா உடம்புக்கு இதமா இருக்கு என்று வற்புறுத்தினான். இனி நான் இப்படி உங்களோட தண்ணீரில் நீந்தி கொட்டமடிக்க முடியாது. டைவிங் போர்டிலிருந்து குதிக்கவும் முடியாது. ஏன்? இன்று காலை நம் டாக்டர், அதான் உங்கள் தோழர் வில்லியம் அவர்களின் மனைவி டாக்டர் பாரதியை பார்க்க போயிருந்தேன். நீங்கள் வெகு விரைவில் தந்தையாக போறீங்களாம். நானும் டைவிங் போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை நிறுத்துவது நல்லதாம். அட, இந்த சந்தோஷ சங்கதியை இப்படி மெதுவாகவா சொல்லுவாங்க? தலையிலிருந்து தண்ணீர் முகத்தில் வழிய அவன் ஏணிப்படி ஏறி அவள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். பக்கத்தில் கிடந்த துண்டில் முகத்தை துடைத்து கொள்ள அவன் கை நீட்டிய போது, பாஸ், உங்களை பார்க்க 2 வெள்ளையர்கள் வந்திருக்காங்க. பின்னாளிலிருந்து லீனா குரல் கொடுத்தாள். டவலிலான ட்ரெஸ்ஸிங் கவுனை மேலே சுற்றி கொண்டு அவன் உள்ளே போனான். காவேரி கவலையுடன் அவனை தொடர்ந்தாள். முன்னறையில் வந்து நின்ற அவர்கள் இருவரையும் அவன் பார்த்ததுமே புரிந்து கொண்டு விட்டான். நான் உறுதி கொண்டு வர சில நிமிஷங்கள் தேவை என்றதும் அவர்கள் தலையசைத்தனர். அவர்களில் முக்கியமானவனாக தெரிந்த அதிகாரி சொன்னான். மிஸ்டர் தாமோதரன், உங்களை அரசின் பெயரால் கைது செய்ய வந்திருக்கிறோம். தாமதம் செய்யாது எங்களுடன் வந்தால் நலம். வாரண்டையும் கையுடன் கொண்டு வந்திருக்கிறோம் என்றான். பரபரப்பாக உடுத்தி கொண்ட தாமோதரன் முன்னறைக்கு வந்தான். நான் தயார். என் மனைவியிடம் விடை பெற்றுக் கொள்ள இன்னும் சில நிமிடங்கள் தேவை. அனுமதி தருவீங்களா? கேட்டான் தாமோதரன். படுக்கை அறையில் சுவர் ஓரமாக குலுங்கி அழுது கொண்டிருந்த காவேரியை தன் மார்புறத் தழுவி அவளது கண்ணீரை துடைத்தான் தாமோதரன். இந்த நிகழ்ச்சி நாம் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்ததுதான். எனக்கு ஏதாவது ஏற்பட்டால் நீ கஷ்டப்படக்கூடாது என்று இந்த சொத்து, கார், வீடு எல்லாவற்றையும் உன்மேல் எழுதி வச்சிருக்கிறேன். தாமு, இந்த பணம் காசு எல்லாம் நீங்க கூட இல்லாம எனக்கு எதுக்கு? விசும்பினாள் அவள். எனக்கு பதில் என் குழந்தை உன்னுடன் இப்போது கூட துணையாக இருக்கிறது. மறக்காதே. அதை பத்திரமாக வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இப்பொழுது வந்திருக்கு. கல்யாணி அம்மா சொன்னதையும் மறக்காதே. இந்த நாட்டுக்கு உன் பங்கில் செய்ய வேண்டிய பணி மிச்சம் இருக்கிறது. தாமு, உங்களை நான் மறுபடியும் எப்போ பார்ப்பேன்? கோழை போல நீ கலங்கக்கூடாது. இன்று கைது செய்து கொண்டு போய் ஒரு நாள் சிறையில் வைத்து நாளைக்கே விடுதலை செய்து வீட்டுக்கு அனுப்பிவிடலாம். அல்லது நீதியின் முன் கொண்டு வராது 180 நாள் தொடர்ந்து சிறையில் வைத்திருந்த பின்னர் ஹவுஸ் அரெஸ்டில் வைக்கலாம். என் மேல் புரட்சி போராட்ட குற்றம் அதிகப்படியாக நிரூபிக்கப்பட்டால் ராபின் ஐலண்டில் ஆயுள் கைதியாக வைக்கலாம். எதுவானால் என்ன? தாமு, தாமு, விசும்பினாள் காவேரி. காவேரி அழுகையை நிறுத்திவிட்டு, நீ சொல்லுவே தமிழ்நாட்டு கதைகள். ஒரு தமிழ் வீரமங்கை தன் கணவனை போருக்கு அனுப்பும்போது துணிவுடன் வேலை கையில் கொடுத்து அனுப்புவாளே, அதை போல இந்த உரிமை போருக்கு என்னை துணிவுடன் விடை கொடுத்து அனுப்பு. திரும்பி வந்தால் நாம் அன்பான தம்பதிகளாக இன்பமாக கடைசி மூச்சு வரை
ஒருவருக்கு ஒருவராக வாழ்வோம். நான் வர முடியாது போனால் நான் விட்டு போன பணியை துணிவுடன் நீ தொடர்ந்து செய். நம் குழந்தையை ஒரு அறிவுள்ள பிரஜையாக வளர்த்து ஆளாக்கு. தாய் குலத்தின் தனி சிறப்பு பெற்ற பெண்ணாக நீ வாழ்ந்து காட்டு. தாமு, அப்படியே செய்கிறேன் தாமு, விசும்பினாள் காவேரி. எங்கே கொஞ்சம் சிரி. உன் சிரித்த முகத்தை மனதில் பதித்து கொண்டு நான் கிளம்பணும். சம உரிமை பெற்று இந்நாட்டில் உள்ள எல்லோரும் சுதந்திரமாக வாழும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்பொழுது சரித்திர ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஒரு தில்லையடி வள்ளியம்மாளைப் போல, ஒரு காவேரியைப் போல தமிழ் பெண்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தங்களது வாழ்க்கையை இந்த சுதந்திரத்திற்கு தியாகம் செய்தனர் என்று. உன் பெயர் சரித்திர பொன்னேட்டில் மின்னும். வரட்டுமா? காவேரி பூஜை அறைக்கு ஓடி குங்குமச்சிமிழை எடுத்து வந்து அவன் நெற்றியில் பொட்டு வைத்து கன்னங்களை தன் முகத்தோடு பதித்து கொண்டு வழி அனுப்பினாள். காவல்துறை வண்டியில் அவன் ஏறியதை தெருவில் உள்ள பலர் தமது வீட்டு ஜன்னல் வழியே பார்த்தனர். மறுநாள் டர்பன் நகரே அவனை பற்றிய தகவலில் எப்படி அமர்க்கலப்படப் போகிறது என்பதை காவேரி அறிவாள். அவள் தனியாக இந்த வேதனையை அனுபவிக்கப் போவதில்லை. கூட அவனது குழந்தை துணை இருக்கிறதே. அந்த தெம்பில் தன் கையை அசைத்து கண்ணில் பொங்கிய நீரை விழுங்கிக் கொண்டு சிரித்த முகத்துடன் விடை கொடுத்தபடி நின்றாள். கையை அசைத்து முருவளித்தபடி சென்ற தாமோதரனை சுமந்து கொண்டு வண்டி தெருக்கோடியை நோக்கி விரைந்து விட்டது. அவள் மனதிலே ஒரு தெம்பு வலுவாக உருவாகியது. அவள் கணவன் சொன்னது போல அவள் ஒரு காவேரியைப் போல என்று ஊர் உலகம் மெச்சும்படி வாழ்ந்து காட்டப் போகிறாள். அது நிச்சயம். உறுதியுடன் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தாள் காவேரி. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. சிறுகதையின் பெயர் மங்களகௌரி. தணிகாசலத்திற்கு தாயின் பிரிவு பெருந்துயரை தந்தது. முற்றும் துறந்த முனிவர் பட்டணத்து சுவாமிகளே தாயாருக்காக வருந்தினார் என்றால், பாசமும் பற்றும் நேசமும் உள்ள தணிகாசலம் தாய்க்காக வருந்துவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அவன் தாய் மிகுந்த உத்தமி. தணிகாசலம் பிறந்தவுடன் அவன் தந்தை மண்ணுலகை மறைந்தார். இளம் மகனை அரும்பாடுபட்டு வளர்த்தாள் தாயம்மை. அவள் பேரே அதுதான். கண்ணை இமை காப்பது என்பார்களே, கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர் என்று கம்பர் கூட பாடுகின்றாரே, அப்படி மைந்தனை நவநயமாக வளர்த்தாள். தன் மகன் வளர்ந்து நன்றாக பொருளும் புகழும் சீரும் பேரும் பெற்று வாழ வேண்டும் என்று கனவு கண்டாள். கனவு நனவாகி தணிகாசலத்தின் சிறப்பை எல்லாம் கண்டு களி கூர்ந்தாள். கோயிலில் சுவாமி நிரம்ப அலங்காரம் செய்யப்பெற்று அழகாக இருப்பார். அங்கு சென்ற அடியார் அப்படி பார்த்தவுடனே ஆண்டவனே என்று கண்களை மூடிக்கொண்டு அனுபவிப்பார்கள். அதுபோல் மகனுடைய அரும்பெரும் சிறப்புகளை கண்ட தாயம்மை ஆனந்தத்தால் மிதந்து நிரந்தரமாகவே கண்ணை மூடிவிட்டாள். அதனால் தணிகாசலம் நிரம்ப அழுதான். தாயினும் சால பரிவு காட்டிய மாமியை நினைத்து நினைத்து மருமகள் மங்களகௌரி ஆறா துயரமுற்றாள். அம்மா, இனி யான் யாரை அம்மா என்று அம்மா என்று அழைப்பேன்? அம்மா, இனி எப்பிறப்பில் உன்னை காண்பேன் என்றெல்லாம் கூறி அழுதான் தணிகாசலம். அத்தை, அத்தை, வெளியே உலாவும் உயிர் போல் என்னை கருதி அன்பும் ஆர்வமும் ஆதரவும் காட்டி அருள் புரிந்தீரே. என்னை துன்பக் கடலில் தள்ளிவிட்டு எங்கு சென்றீர்? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீர்களா? அத்தை, இனி நான் யாரை அன்புடன் வணங்குவேன்? எனக்கு கண்கண்ட கடவுள் கணவனார், அக்கணவனாருக்கு கண்கண்ட கடவுள் தாங்கள்தானே. தெய்வத்துக்கு தெய்வமாகிய உம்மை இழந்தேனே. இனி எனக்கு ஆதரவு ஏது? தங்கள் புதல்வர் அடிக்கடி வியாபாரத்தின் பொருட்டு அயலூர் சென்று விடுவார்களே. நான் தனித்திருப்பேனே. சிறகிழந்த பறவை போல் ஆனேனே. அன்பு தேன் சொரியும் அருமை அத்தையே என்று அழுதாள் மங்களகௌரி. மங்களகௌரி வாழ்ந்த ஊர் பல்லவபுரம் என்ற சிற்றூர் 200 வீடுகளை உடையது. அடிக்கடி மங்களகௌரியின் கணவன் தணிகாசலம் வியாபாரத்தின் நிமித்தம் அயலூருக்கு போவான். அப்பொழுதெல்லாம் மங்களகௌரியும் தாயம்மையும் இருந்து கொடுத்தனம் செய்வார்கள். தாயம்மை மங்களகௌரியை விட்டு கண்ணை மூடிவிட்டாள். அதனால் மங்களகௌரி பெரிதும் வருந்தினாள். யார் ஆற்றுவார் என்றால் நாள் ஆற்றும் என்ற பழமொழியும் அவளிடம் பொய்த்துவிட்டது. தாயம்மை மாண்டு 3 ஆண்டுகள் கடந்தும் மங்களகௌரி அன்றைக்குத்தான் மாண்டது போல அழுவாள். நன்கு உண்ணவும் உறங்கவும் மாட்டாள். மனைவியின் கவலையை மாற்றுவதற்கு தணிகாசலம் செய்த முயற்சிகள் யாவும் பயன்பெறவில்லை. தாயாரைப் போல ஒரு படம் எழுதி வைத்தான். தாயாரைப் போலவே ஒரு மரச்சிலை செய்து வைத்தான். நல்ல வர்ணம் தீட்டிய அச்சிலை
தாயம்மை அமர்ந்திருப்பது போலவே காட்சி தரும். ஒரு முழம் உயரத்தில் இருப்பினும் அதன் அழகும் அருமையும் மலையளவு உயரமாக காட்சி தந்தன. மங்களகௌரி அத்தையின் படத்தையும் சிலையையும் பார்த்து சிறிது நேரம் அழுவாள், தொழுவாள், கட்டி அணைப்பாள். அச்சிலைக்கு நல்ல புடவைகளை கட்டுவாள், தான் அணியும் நகைகளை பூட்டுவாள். கண்டு கண்டு சில சமயம் சிரிப்பாள். இதற்கு நேர்மாறான ஒருத்தி எதிர் வீட்டில் இருந்தாள். அவள் பேர் தின்னம்மாள். அவள் கணவனையும் மாமியையும் படாத பாடுபடுத்துவாள். மாமியை வைவாள், கல்லோ கட்டையோ தூக்கி எறிவாள். அவளிடம் சதா இடர்பட்டு அக்கிழவி கண்ணை மூடிவிட்டாள். மாமி இறந்ததற்காக தின்னம்மாள் மகிழ்ச்சி உற்றாள். ஒரு சொட்டு கண்ணீர் ஊரார் மெச்சுவதற்காக கூட விடவில்லை. இரும்பு நெஞ்சம் படைத்தவள். அவள் பெரிய வாய் படைத்தவள். அண்டா தொண்டையை திறந்தால் அக்கம் பக்கமே அதிர்ந்து விடும். அவள் ஒரு அறைக்கு போல காட்சி தருவாள். அவள் கணவன் அவளுக்கு நிரம்ப அடக்கம். தணிக்காசலம் 3 மாதம் அயலூருக்கு போகும் அலுவல் நேர்ந்தது. 3 மாதங்களுக்கு அரிசி, பருப்பு, நெய், எண்ணெய், ரவை, மிளகு, ஜீரகம், சேமியா முதலிய சகல சாமக்கிரிகளும் வாங்கி நிரப்பி வைத்தான். மங்களம், நான் நாளை வெளியூர் போகிறேன், நீ சுகமாக இரு என்று கூறிவிட்டு சென்றாள். மங்களகௌரி தனியே வீட்டில் இருந்தாள். அவளுக்கு துணை ஆண்டவன் அருளும் அத்தையின் சிலையும் தான். அச்சிலையை விதவிதமாக அலங்காரம் செய்து பார்த்து மகிழ்வாள். அதில் அவளுக்கு ஒரு தனி இன்பம். அச்சிலையை பன்முறை பணிவாள், தழுவிக்கொள்வாள், காலை தொட்டு கும்பிடுவாள். எதிர்விட்டு தின்னம்மாள் மங்களகௌரியின் செயல்களையும் அவள் மாமி மீது வைத்துள்ள பக்தியையும் உற்று பார்த்தாள். இவள் ஒரு சுத்த பைத்தியம், வெறும் மக்கு. இந்த பொம்மையை வைத்து இப்படியெல்லாம் கும்பிடுகிறாளே, இவளை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டாள். மங்களகௌரியின் வீட்டுக்கு வந்து, அம்மா, சும்மா உன் அத்தைக்கு புடவை கட்டுவதும் பூ எடுத்து போடுவதும் கும்பிடுவதுமாகவே இருக்கின்றாயே, நம்பி ஆண்டார் நம்பி விநாயகருக்கு மோதகம், அதிரசம், அவல், பொரி, அன்னம் இவைகளை நிவேதித்தது போல நீயும் நல்ல நல்ல பட்சணங்கள், பால், பழம் இவைகளை தினம் வைத்து படை, உன் அத்தை ஏற்றுக்கொள்வாள் என்றாள். சூதுவாதி இல்லாத மங்களகௌரி, அதுபடியே செய்வோம் அம்மா, நீ என் அத்தையிடம் அதிகம் அன்பு பூண்டவள் என்று கூறினாள். கற்கண்டு, அன்னம், நெய், பணியாரம், உளுந்து வடை செய்து தட்டுகளில் சிலை முன் வைத்து வணங்கினாள். தின்னம்மா அருகிலிருந்து கும்பிட்டு, நீ உள்ளே போய் அத்தைக்கு சூடாக வெந்நீர் கொணர்ந்து வை என்றாள். மங்களகௌரி வெந்நீர் வைக்க உள்ளே சென்றாள். தின்னம்மாள் எல்லாவற்றையும் கொட்டி கொண்டு போய் வீட்டில் வைத்துவிட்டு வந்தாள். அவள் வெந்நீர் கொணர்ந்து வந்து பார்த்தால் தட்டு முழுவதும் காலியாக இருந்தது. மங்களம், உன் அருமை அத்தை சூட்சும வடிவில் வந்து எல்லாவற்றையும் உண்டு விட்டார்கள். நாமதேவர் நிவேதித்த ரொட்டியை பாண்டுரங்கன் உண்ணவில்லையா? நம்பியாண்டார் நிவேதனம் செய்த அன்னத்தை திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் உண்ணவில்லையா? உத்தமமான அன்பிருந்தால் என்னதான் நிகழாது. உன் அன்புக்காக அத்தை நீ படைத்ததை ஏற்றுக்கொண்டார்கள் என்றாள். மங்களகௌரிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆடினாள், பாடினாள், அத்தையை விழுந்து கும்பிட்டாள். உண்மையாகவே அத்தை உண்டு உவந்ததாக கருதி மகிழ்ச்சியும் உற்றாள். மாலை தின்னம்மாளின் ஆலோசனைப்படி வாழைப்பூ வடை, உருளைக்கிழங்கு சுகியம் இவைகள் நிவேதிக்கப்பட்டன. அவைகள் யாவும் தின்னம்மாவுக்கே அர்ப்பணமாகிவிடும். இவ்வாறு தின்னம்மாள் தினந்தோறும் காலையில் வந்து இன்றைய தினம் இன்னென்ன பட்சணம் செய் என்று கட்டளையிடுவாள். அவைகளை மங்களகௌரி தயாரித்து அத்தை சிலை முன் வைத்து படைப்பாள். மங்களகௌரியை அப்படி இப்படி போகுமாறு செய்து தின்னம்மா கொட்டி கொண்டு போய் விடுவாள். 3 மாதங்களுக்கு போதுமான உணவுப் பொருள் 1 மாதத்திலேயே காலியாகிவிட்டது. மங்களகௌரி தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி தின்னம்மா மூலம் முந்திரி பருப்பு, சாரை பருப்பு, பாதாம் பருப்பு, நெய் முதலிய சாதனங்களை வாங்கி வரச் செய்து பாதாம் அல்வா முதலிய உயர்ந்த இனிய உணவுகளை தயாரித்து அத்தைக்கு படைத்தாள். தின்னம்மாளின் வயிறு புடைத்தது. திடீரென்று கணவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டில் அடுப்பில் பூனைக்குட்டி துயின்று கொண்டிருந்தது. மங்களகௌரி நாயகனை மிகுந்த அன்புடன் வரவேற்றாள். தாகசாந்தி செய்வித்தாள். என்ன மங்களம், சமையல் செய்யவில்லை? என்ன, நீ சாப்பிடவில்லையா? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கின்றாய் என்று பரிவுடன் கேட்டான். நாதா, சகல ஜாமான்களும் நேற்று தீர்ந்து விட்டன. முதல்ல வீட்டில் ஒன்றுமே இல்லை. என்ன, ஒன்றுமில்லையா? நான் 3 மாதங்களுக்கு போதுமான அளவில் எல்லாம் நிரம்ப வாங்கி வைத்திருந்தனே, அது எப்படி தீர்ந்து விட்டது? நீ ஒருத்தி தானே? நான் ஒருத்தியா? இங்கே பாருங்கள், கண் கண்ட கடவுள், அத்தை. உங்களுக்கு அது தெரியவில்லையா? அத்தைக்கு விதவிதமாக எல்லாம் செய்து படைத்தேன். அத்தையும் அத்தனையும் எப்படியோ உண்டு விடுகின்றார்கள். என்னடி விந்தை, சிலை தின்கிறதா? இது என்ன பைத்தியம்? உனக்கு சிறிதளவாவது அறிவு இருக்கின்றதா?
இப்படி உடைமைகளை விரயம் செய்தாயே என்று வைதான். மனைவியையும் அந்த சிலையையும் 2 அடி அடித்தான். என்னை வேண்டுமானாலும் அடியுங்கள், கண் கண்ட கடவுள் அத்தையை அடிக்காதீர்கள், உங்களுக்கு ரொம்பவும் பாவம் வரும். தாய்தான் தலையாய கடவுள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தாங்கள் படிக்கவில்லையா என்று சொல்லி அழுதாள் மங்களகௌரி. அன்று இரவு அயலூர் போய் வந்து அயர்ச்சி தணிகாசலம் நன்கு உறங்கிவிட்டார். இரவு மணி 11 இருக்கும். மங்களகௌரிக்கு உறக்கம் வரவில்லை. ஒரு நாளும் அடிக்காத கணவன் அடித்தானே என்ற மான உணர்ச்சி, அத்தையை அடித்தானே என்ற துக்க உணர்ச்சி, அதனால் அழுகையும் வெறுப்பும் மாறி மாறி வர படுக்கையில் கிடந்து துடித்தாள். இனி இந்த வீட்டில் இருக்கப்படாதென்று உவர்ப்பு கொண்டாள். மெல்ல எழுந்தாள். அத்தையின் சிலையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டாள். மானத்தினால் ஏற்பட்ட மனதிற்பம் அவளை பிடர் பிடித்து உந்தியது. தனியே சென்று கல் தொலைவு நடந்தாள். 3 கல் தொலைவு நடந்தாள். அங்கே 4-5 பேர் கரிய உடை உடுத்தி தொலைவில் வருவதை கண்டாள். அவள் மனம் அச்சத்தால் நடுங்கியது. பெரும் கவலை உற்றாள். அங்கு தாழ வளர்ந்திருந்த ஆலமரம் நன்றாக விழுதுகள் இறங்கி தழைத்திருந்தது. மங்களகௌரி அத்தையின் சிலையுடன் அம்மரத்தின் மீது ஏறி 4 கிளைகள் பிரிந்திருந்த ஒரு நல்ல இடத்தில் அமர்ந்து கொண்டாள். அவளுக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கரிய உடையுடன் வந்த கள்ளர்கள் அருகில் உள்ள நகரில் அரசர் பெருமான் வீட்டில் பொன்னும் மணியும் களவு செய்து கொண்டு வந்தார்கள். வழக்கம்போல் அம்மரத்தின் கீழ் இருந்து பங்கிட்டு கொள்ளும் பொருட்டு அமர்ந்தார்கள். மூட்டைகளை கீழே வைத்தார்கள். தான் இருக்கும் மரத்தின் கீழ் பேய் கூட்டம் போல் அமர்ந்த அவர்களை கண்டு நடுங்கிய அம்மாதரசியின் அணைப்பில் இருந்த அத்தை சிலை நழுவியது. கிளைகளின் தடால் தடால் என்று ஒலி எழுந்தது. கள்ளர்கள் யாரோ அரச சேவகர் துப்பாக்கியுடன் நம்மை பிடிக்க வருகின்றார்கள் போலும் என்று கருதி ஓடிவிட்டார்கள். அத்தை சிலைக்கு என்ன ஆபத்தோ என்று அஞ்சினாள் மங்களகௌரி. மெல்ல மரத்தை விட்டு இறங்கினாள். சிலை கை கால் ஒடியாமல் பழுதுபடாமல் நன்றாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி உற்றாள். அங்கிருந்த மூட்டைகளையும் கண்டாள். இறைவன் தந்தவை என்று கருதி அவைகளை எடுத்து தலையின் மீது வைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டாள். ஓடிய கள்ளர்கள் பின்னும் ஒன்றும் சத்தம் இல்லாமையால் மரத்தடியில் சென்று பார்த்தார்கள். தாங்கள் வைத்த மூட்டைகளை காணவில்லை. ஓ, நம்மை யாரோ ஏமாற்றினார்கள், இருக்கட்டும், அவர்களை ஒரு கை பார்ப்போம் என்று கருவி கொண்டு போனார்கள். விடியற் காலை 3 மணி இருக்கும். தணிகாசலம் கண் விழித்து பார்த்தான். மனைவியை காணவில்லை. திகைத்தான். விளக்கை தூண்டி பார்த்தான். தாய் சிலையும் இல்லை. ஓ, அவளை நாம் அடித்தோமே, நம் தாயின் சிலையை எடுத்துக்கொண்டு மனம் நொந்து எங்கேயோ சென்று விட்டாள் போலும் என்று எண்ணி உள்ளம் பதறினான். அந்தோ, அவள் உத்தமி, அவளை யாரோ ஏமாற்றி இருக்க வேண்டும். நாம் வீணாக அவள் மனதை புண்படுத்தினோமே, தேடி அழைத்து வருவோம் என்று புறப்பட்டான். ஊரை கடந்ததும் வாய்விட்டு மங்களம் மங்களம் என்று கூவி அழைத்தான். வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற மங்களகௌரி தன் கணவனுடைய குரலை கேட்டாள். நாதா, இதோ வருகின்றேன் என்று எதிர்குரல் கொடுத்தாள். தணிகாசலத்திற்கு போன உயிர் மீண்டது போன்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஓடி அவளை தழுவி கொண்டான். தலையில் உள்ள மூட்டைகளை வாங்கி கொண்டான். மங்களம், இது என்ன மூட்டைகள் என்று வினாவினான். நாதா, வீட்டுக்கு போய் கூறுகிறேன் என்றாள். பொழுது புலவதற்குள் இருவரும் வீட்டை அடைந்தார்கள். மூட்டைகளை அவிழ்த்து பார்த்தார்கள். பொன்னும் நவமணிகளும் மின்னி ஒளி செய்தன. நாதா, நீங்கள் என்னையும் அத்தையையும் அடித்தீர்கள் அல்லவா? என் மனம் உடைந்து இரவு 11 மணிக்கு அத்தையுடன் வெளியேறி சென்றேன். அஞ்சி ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டேன். கள்ளர்கள் வந்து தங்கினார்கள். அத்தை ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவர்களை விரட்டி அடித்து ஓடவிட்டார்கள் என்றாள். தணிகாசலம் நடந்ததை ஊகித்து உணர்ந்து கொண்டான். தெய்வம் துணை புரிந்தது என்று நினைத்தான். பொன்னையும் நவமணியையும் வீட்டிற்குள் ஒருபுறம் புதைத்து வைத்தான். ஒரு பகுதியை கொண்டு போய் அயலில் உள்ள நகரில் விற்றான். வியாபாரத்தை விரிவுபடுத்தினான். மனைவியை நல்ல நவமணி இழைத்த அணிகலன்களால் அலங்கரித்தான். அவள் வற்புறுத்தி வேண்டியபடி தாய் சிலைக்கு 2 தங்கச் சங்கிலியை செய்து அணிவித்தான். எதிர்விட்டு தின்னம்மா இவற்றையெல்லாம் கவனித்தாள். மெல்ல மங்களகௌரியிடம் வந்து, அம்மா, இந்த நகையெல்லாம் ஏது என்று விசாரித்தாள். கபடம் சூது இல்லாத மங்களகௌரி நடந்த வகைகளை ஒளியாமல் கூறினாள். தின்னம்மா தன் வீட்டுக்கு சென்றாள். தன் கணவனை பார்த்து, எனக்கு அத்தை சிலை செய்து கொடுங்கள், நானும் மங்களகௌரியைப் போல் அத்தையை பூஜிக்கப் போகிறேன் என்றாள். அடியே, நீ என் தாயாரை உயிருடன் வதைத்து அப்பளவு பூவைப் போல பொறித்து கொட்டினாயே, இப்பொழுது சிலை வைத்து வணங்கப் போகின்றாயோ? மங்களகௌரியின் குணம் எங்கே? நீ எங்கே? அவள் உத்தம குணமே வடிவானவள். நீ கொடுங்குணக்குன்றம். அத்தையை கொலை புரிந்த நீ
சிலை வைத்து கும்பிடப் போகின்றாயா? நிரம்ப அழகு என்றான். அவசியம், நான் பூஜை பண்ண போகிறேன். நீர் எனக்கு சிலை செய்து கொடும் என்று வற்புறுத்தினாள். அவன் அதுபடியே ஒரு மரச்சிலை செய்து தந்தான். இங்கே வரும், என்னையும் இந்த சிலையையும் 2 அடி அடியுங்கள் என்றாள். அதுபடியே 2 அடி அடித்தான். அன்றிரவு தின்னம்மாள் சிலையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். மங்களகௌரி குறிப்பிட்டபடியே சென்று அந்த ஆலமரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டாள். அன்றும் வழக்கம்போல் அக்கல்லர்கள் எங்கேயோ களவு செய்துவிட்டு அங்கு வந்து அமர்ந்தார்கள். தின்னம்மாள் சிலையை எறிந்தாள். கள்ளர்கள், அடேய், ஒருவரும் ஓடாதீர்கள் என்று கூறி தீவட்டி ஏற்றி பார்த்தார்கள். மரத்தின் மீதுள்ள பெண் பிள்ளையை கண்டார்கள். அடியே, கள்ளர்களிடம் களவு செய்ய வந்த கள்ளி, இறங்கி வா. அவள் நடுநடுங்கி இறங்கினாள். ஐயோ, அன்று வந்தவள் நானன்று, என் எதிர் வீட்டுக்காரி என்றாள். கள்ளர் தலைவன் அவள் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைந்தான். பற்கள் எல்லாவற்றையும் உதிர்த்தான். வடிவாளை எடுத்து தலையை மொட்டையடித்தான். நன்கு புடைத்து நொறுக்கி விட்டான். தின்னம்மாள் மாமியை இடர்படுத்திய பாவத்திற்காக கிடைத்த தண்டனை என்று கருதி அழுது புலம்பிக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள். மங்களகௌரியை ஏமாற்றி ஏமாற்றி உண்ட வாய்க்கு வந்த தண்டனையை நினைத்து வருந்தினாள். மங்களகௌரி தன் கணவனுடன் மனமகிழ்ந்து மங்களமாக வாழ்ந்தாள். நன்றி, வணக்கம்.